வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் தரம் 13க்குரிய தேர்ச்சிகளை உள்ளடக்கிய தேர்ச்சி 11 கணக்கிட்டு நியமங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்போம். தரம் 13க்குரிய பாடப்பரப்பில் தரம் தேர்ச்சி இலக்கம் 11லிருந்து தேர்ச்சி இலக்கம் 16 வரைக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்ச்சி இலக்கம் 11 கணக்கிட்டு நியமங்களை உள்ளடக்கியுள்ளது. நிறுவனங்கள் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை இந்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் கற்போம். அந்த அடிப்படையில் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவர். தேர்ச்சி மட்டம் 12 நிதி அறிக்கைப்படுத்தலின் எண்ணக்க ரீதியான சட்டத்தினை பகுப்பாய்வு செய்வர். அப்ப எண்ணக்கரு வேலை சட்டம் தொடர்பான விடயங்கள் இது 1/1/2018 மார்ச் மாதத்தில் மறுசீரமைக்கப்பட்டு 1/1/2020 நடைமுறைக்கு வருகின்றது. அப்ப 1/1/2020 நடைமுறைக்கு வருகின்றது. 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் திருத்தப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு அப்ப எண்ணக்கரு வேலை சட்டம் ஒரு கணக்கீட்டு நியமம் அல்லாட்டியும் ஆனால் நிதிக்கூற்றுகள் தயாரிக்கும் போது இந்த எண்ணக்கரு வேலை சட்டத்தை நாம் பின்பற்றித்தான் நிதிக்கூற்றுகள் தயாரிக்கப்படல் வேண்டும். அப்ப இலங்கை கணக்கீட்டு நியமத்தில் எண்ணக்கரு வேலை சட்டத்தை பற்றி நாம் கேட்போம். அறிமுகம். நிதி அறிக்கைப்படுத்தலின் எண்ணக்கரு ரீதியான சட்டகம் 2018 மார்ச்சில் திருத்தப்பட்டு 1/1/2020 இது நடைமுறைக்கு வருகின்றது. 1/1/2020 நடைமுறைக்கு வருகின்றது. அப்ப 2018 மார்ச் திருத்தப்பட்டு அப்ப நடந்து முடிந்த 2020ஆம் ஆண்டு பரீட்சையில் இது தொடர்பான சில கேள்விகள் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் சர்வதேச கணக்கீட்டு நியம சபை இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு IASB அந்த அடிப்படையில் நிதிக்கூற்றை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தலுக்கான சட்டம் என்ற எண்ணக்கரு சட்டத்தினை 1989 வெளிப்படுத்தியது. 1989 இந்த எண்ணக்கரு சட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பின்னர் 2010 சர்வதேச கணக்கீட்டு நியம சபை இச்சட்டத்தை மீளாய்வு செய்து மறுசீரமைப்பு செய்து மீளாய்வு செய்து நிதி அறிக்கையிடலின் எண்ணக்கரு ரீதியான சட்டம் என்ற தலைப்பில் வெளிப்படுத்தியது. எனினும் இச்சட்டத்தில் உள்ளடக்கி தற்போது புதிய முழுமையான எண்ணக்கரு சட்டத்தை 2018 வெளிப்படுத்தியது. 2018 மார்ச்சில் வெளிப்படுத்தி சீராக்கப்பட்டு 1/1/2020 இது நடைமுறைக்கு வருகின்றது. நிதி அறிக்கைப்படுத்த எண்ணக்கரு சட்டம் சொன்ன மாதிரி ஒரு கணக்கீட்டு நியமம் அல்ல. இதனை கணக்கீட்டு நியமம் வரையறைக்க கொன்றையலாது. குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலுக்கான நிதி அறிக்கைப்படுத்த தொடர்பான தீர்மானம் எடுத்தலில் பொருத்தமான நியமங்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். பொருத்தமான நியமங்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானம் எடுத்தலுக்கு சில கணக்கீட்டு நியமங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் சில வேளைகளில் கணக்கீடு நியமத்தில் உள்ள விதிகள் எண்ணக்கரு சட்டத்தில் உள்ள விடயங்களுடன் முரண்படும் போது நம்ம கணக்கீட்டு நியமங்களும் எண்ணக்கரு வேலை சட்டம் முரண்படும் போது சில விடயத்தில் முரண்படும் போது கணக்கு நியமத்தில் உள்ள விடயங்களே பிரயோகிக்கப்பட வேண்டும். அப்ப எண்ணக்கரு வேலை சட்டம் இருக்குது, கணக்கு நியமம் ரெண்டும் வேற வேற சொல்லிக்க நான் கணக்கு நியமத்தை பின்பற்றித்தான் நிதிக்கூற்றுக்கள் தயாரிக்கப்பட வேண்டும். எனினும் எண்ணக்கரு வேலை சட்டத்தில் கூறப்பட்ட சில விடயங்கள் இலங்கை கணக்கு ஒன்றிலும் சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. வரவிலக்கணம் இது 2020ஆம் ஆண்டு அடிப்படை பேப்பர்ல இந்த கேள்வி வினா கேட்கப்பட்டதான். அடிப்படை என்னன்னு சொன்னால் நாங்கள் பொது நோக்க நிதிக்கூற்று தொடர்பாக தான் கலைக்க போறோம். பொது நோக்க நிதிக்கூற்றுக்கள் அப்ப பொது நோக்க நிதி அறிக்கைகளின் நோக்கங்கள் மற்றும் எண்ணக்கருக்களை உள்ளடக்கிய ஒரு அடிப்படை ஆவணம் தான் நிதி அறிக்கைப்படுத்தலின் எண்ணக்கரு ரீதியான சட்டமாகும். அப்ப பொது நோக்க நிதி அறிக்கைகளின் நோக்கங்கள் மற்றும் எண்ணக்கருக்களை உள்ளடக்கிய ஒரு அடிப்படை ஆவணம் நிதி அறிக்கைப்படுத்தலின் எண்ணக்கரு ரீதியான சட்டமாகும். அப்ப இந்த வரவிலக்கத்தை போட்டு கீழே எதுக்கு பொருத்தப்பான்னு கேட்கலாம். அப்ப எண்ணக்கரு வேலை சட்டகம்
அதாவது பொதுநோக்க நிதி கூற்றுக்களினதும் தொழிற்பாடுகளையும் வரையறைகளையும் தீர்மானிக்கின்ற கோட்பாட்டு முறை ஒன்றாக இதை குறிப்பிடலாம். அப்ப பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் என பிரசுரிக்கிற பொதுநோக்கத்துக்கான நிதி கூற்று என்ற அடிப்படையில் அந்த தொழிற்பாடுகளையும் வரையறைகளையும் தீர்மானிக்கின்ற ஒரு கோட்பாட்டு முறை ஒன்றாக நாங்கள் இந்த எண்ணக்கரு வேலை சட்டத்தை குறிப்பிடலாம். சர்வதேச கணக்கிட்டு நியம சபை வெளிப்படுத்திய எண்ணக்கரு சட்டத்தின் 8 பகுதிகள். அப்ப எண்ணக்கரு சட்டத்தில் 8 பகுதிகள் விளக்கப்பட்டிருக்கு. ஒன்று பொதுநோக்க நிதி அறிக்கை நோக்கம். பொதுநோக்க நிதி அறிக்கையில இந்த நோக்கம் விளக்கப்பட்டிருக்கு. பயனுள்ள நிதித்தகவலின் தர ரீதியான பண்புகள், என்ன பண்புகள் அடிப்படையில் நிதி கூற்றுகள் தயாரிக்கப்பட வேண்டும். நிதி கூற்றுக்கள் மற்றும் அறிக்கையிடப்படும் அழகு உரிமம் நிறுவனம், இந்த வணிக நிறுவனத்தை அங்க உரிமம் என்று கூறப்படுகின்றது. நிதி கூற்றுக்களின் மூலங்கள், நிதி கூற்றின் மூலங்கள், நிதி கூற்றுக்கள் என்று படிச்சிருப்பீங்க. இது நிதி கூற்றின் மூலங்கள். நிதி கூற்றுக்களின் மூலங்களை இனங்காணுதல் மற்றும் நீக்குதல். இனங்காண வேண்டும், தேவையில்லாவிட அதை நீக்க செய்யப்பட மேற்கொள்ளணும். நிதி கூற்றுக்களின் மூலங்களை அளவிடுறது. இந்த இதுல கேள்வி 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல கேட்கப்பட்ட வினா. அப்ப நிதி கூற்றின் மூலங்களை அளவிடுறதுக்கு என்னென்ன அடிப்படை பின்பற்றப்படும்? சமர்ப்பித்தல் மற்றும் வெளிப்படுத்துதல். அப்ப நிதி கூற்றுகளை சமர்ப்பிக்க என்னென்ன விடயங்கள் பின்பற்றணும், வெளிப்படுத்த என்னென்ன விடயங்களை காட்டப்படல் வேண்டும். மூலன எண்ணக்கரம் மற்றும் மூலன பராமரிப்பு. நிறுவனத்தின் வணிக நிறுவனத்தின் மூலனத்தை கட்டமைப்பும் அந்த மூலனத்தை பராமரிக்க தொடர்பான விடயங்கள். அந்த அடிப்படையில் பொதுநோக்க நிதி அறிக்கைகளின் நோக்கம் கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. 2020ஆம் ஆண்டு வினாத்தாள்ல கேட்கப்பட்ட வினா. எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படையில் பொதுநோக்க நிதி அறிக்கை நோக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட தரப்பினர்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும். தற்போது சாத்தியமான, தற்போது இருக்கணும் எதிர்காலத்தில் சாத்தியமான முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள் மற்றும் ஏனைய கடன் கொடுத்தோர்கள். கேட்கப்பட்ட வினா பொதுநோக்க நிதி அறிக்கையின் அடிப்படை நோக்கத்தில் உள்ளடக்கப்படுகின்ற அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் என்று கேட்கப்பட்டால் தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான முதலீட்டாளராக இருக்கணும், அதே போன்று கடன் வழங்குனராக இருக்கணும், அதே போன்று ஏனைய கடன் கொடுத்தவராக இருக்கணும். ஏனைய செலவுகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பான ஏனைய கடன் கொடுத்தவராக இருக்கும். ஆகியோர் நிறுவனத்துக்கு வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதில் பயனுள்ளதாக அமையும் வகையில் அறிக்கையிடும் நிறுவனம் தொடர்பான நிதிசார் தகவலை வழங்குவதாகும். அப்ப அறிக்கையிடும் நிறுவனம் தொடர்பான பண ரீதியான நிதிசார் ரீதியான தகவலை வழங்குவதாகும். அப்ப பொதுநோக்க நிதி அறிக்கை நோக்கம் கவனித்துக் கொள்ளணும். தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான முதலீட்டாளர்கள், இப்ப தற்போது நிறுவனத்தில் இருக்கிற முதலீட்டாளரும் இருக்கலாம், எதிர்காலத்தில் நிறுவனத்தை தேடி வார முதலீட்டாளரும் இருக்கலாம். நிறுவனத்தின் நன்மையை பொறுத்து புதிதாக முதலீட்டாளர் சேர விரும்புவார். அந்த விரும்புகிறார்களை பொறுத்து கடன் வழங்குனர், தற்போது கடன் வழங்குவதாகவும் இருக்கலாம், எதிர்காலத்தில் கடன் வழங்கக்கூடியதாகவும் இருக்கலாம். மற்றும் ஏனைய கடன் கொடுத்தோர்கள், இது சம்பந்தமான செலவு தொடர்பான ஏனைய கடன் கொடுத்தோர்கள் ஆகியோர் நிறுவனத்துக்கு வளங்களை, நிறுவனத்துக்கு ஈடுபடுத்தப்பட்ட வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதில் பயனுள்ளதாக அமையும் வகையில், நிறுவனத்துக்கு தீர்மானம் மேற்கொள்ள பயனுள்ளதாக அமையும் வகையில் அறிக்கையும் நிறுவனம் தொடர்பான நிதிசார் தகவலை, பண ரீதியான தகவலை வழங்குதான் இதனுடைய பிரதான நோக்கமா இருக்கு. அப்ப பொது நிதி அறிக்கை நோக்கத்தில் உள்ளடங்கிய கட்சியினர் என்றால் நீங்க தற்போது மற்றும் சாத்தியமான முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தல், இந்த 3 விடையும் குறிப்பிடப்பட வேண்டும். அடிப்படை எடுக்கோள், அடிப்படை எடுக்கோள் சொன்னால் கவனிச்சுக் கொள்ளுங்க. எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படை எடுக்கோள் அல்ல அடிப்படை கருதுகோள் என்று கேட்டால் தொடர்ந்து இயங்குதல். நிறுவனம் எதிர்பார்க்கும் உரிமம், எதிர்பார்க்கும் எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் உரிமம் என்றால் அந்த வணிக நிறுவனத்தை குறித்து நிற்குது. அந்த உரிமம் எதிர்பார்க்கும் எதிர்கால காலப்பகுதி வரைக்கும், எதிர்பார்க்கின்ற எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில்
உரிமத்தின் பொது நோக்க நிதி கூற்றுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப நிறுவனம் இடைக்க முறிவடையும் உண்டோ, நிறுவனத்தின செயற்பாடு இடையில கலைக்கப்படும் உண்டோ என எண்ணாமல் நிறுவனம் எதிர்பார்க்கின்ற எதிர்கால காலப்பகுதி, அப்ப நிறுவனம் எதிர்பார்க்கின்ற எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலான் இந்த பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில முன்னு பாத்தீங்கன்னா தெரியும், பொது நோக்கத்துக்கான நிதி அறிக்கையின் நோக்கம், அந்த நோக்கத்தின் அடிப்படை விடயம் சொல்லப்பட்டு அடிப்படை கருதுகோள் தொடர்ந்து இயங்க வேண்டும். அப்ப எதிர்பார்க்கின்ற எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் நிறுவனங்கள் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலான் நிதி கூற்றுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படை கருதுகோள் யாதுன்னு சொன்னால் தொடர்ந்து இயங்குதல். அடுத்தது பயனுள்ள நிதி தகவலின் தர ரீதியான பண்புகள். அப்ப நிதி கூற்றை தயாரிக்கும் போது பயனுள்ள தகவல் என்ற தர ரீதியான பண்பு என்ற விடயத்துக்கு என்னென்ன விடயம் பேர்? இது தொடர்ச்சியாக கடந்த கால பரீட்சை வினாத்துல கேட்கப்பட்ட வினா, கடந்த முறை 2019 வினாத்தாலையும் இந்த கேள்வி வினாவப்பட்ட வினா. அவங்க தெரியணும், பயனுள்ள நிதி தகவலின் தர ரீதியான பண்புகள் சொன்னால் ஒன்று அடிப்படை அல்ல முதன்மை பண்பு. அப்ப கேட்கலாம், எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படையில் நிதி கூற்றுகளின் தர ரீதியான பண்புகளில் முதன்மை பண்பு அல்ல அடிப்படை பண்புகள் யாவை? ஒன்று பொருத்தமான தன்மை, ரெண்டு உண்மையான பிரதிநிதித்துவம், அது விசுவாசம் உள்ள பிரதிநிதித்துவம் சொல்லலாம், அல்ல நம்பிக்கையான பிரதிநிதித்துவம் சொல்லலாம். அப்ப பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். இரண்டாவது மேம்படுத்தும் அல்ல விருது செய்யும் பண்புகள். அப்ப மேம்படுத்தும் பண்புகள் அல்ல விருது செய்யும் பண்புகள். அப்ப 2019 வினாவில் கேட்கப்பட்டது, எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படையில் தர ரீதியான பண்புகளில் மேம்படுத்தும் அல்ல விருது செய்யும் பண்புகள் யாவை? மேம்படுத்தும் தர ரீதியான பண்புகள் யாவை என்று கேட்டால் இந்த நாளும் குறிப்பிடப்பட வேண்டும். ஒன்று ஒப்பிடக்கூடிய தன்மை, நிறுவனங்களுக்கிடையே நிதி கூற்றுகளை கடந்த காலங்களுடனும் ஏனைய நிறுவனங்களுடனும் ஒப்பிடக்கூடிய தன்மையை காட்டப்பட வேண்டும். அடுத்த உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கும், நிறுவன நிதி கூற்றை தயாரிக்கும் போது உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கும், அங்க இருக்கிற விடயங்கள் சான்றுபடுத்தக்கூடியதா இருக்கும். நேரம் தவறாமை அல்ல காலம் தவறாமை, அந்தந்த காலப்பகுதிக்குரிய நிதி கூற்றுகளை அந்தந்த நேரத்தில் தயாரித்து வழங்கும். கடந்த பரீட்சை எழுதப்பட்டு திருத்தப்பட்டு அந்த டேர்ம் தவணை முடியும் போது என்ன தேர்ச்சி அறிக்கையில் வழங்கப்பட வேண்டும். அல்லாட்டி அடுத்த டேர்ம் ஆரம்பிக்கும் போது தேர்ச்சி அறிக்கை வழங்கப்பட வேண்டும். அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த தேர்ச்சி அறிக்கை வழங்கப்படுற மாதிரி நிதி கூற்றுகளும் அந்தந்த காலப்பகுதியில் தயாரிக்கப்பட வேண்டும். விளங்கிக் கொள்ளக்கூடிய என்றால் கணக்கீடு தொடர்பான விளக்கங்கள் அங்க இருக்கிற ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இலகுபடுத்தக்கூடியதாகவும் காணப்படுவதால் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையாக காணப்படும். அப்ப கேள்வி கேட்கலாம், பயனுள்ள நிதித்தகவலின் தர ரீதியான பண்புகளை இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று அடிப்படை முதன்மை பண்புகளாக இருக்கும், ரெண்டு மேம்படுத்தும் விருது செய்யும் பண்புகளாக இருக்கும். அடிப்படை பண்புல காணப்படுவது பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். மேம்படுத்தும் விருது செய்யும் பண்புகள் காணப்படுவது ஒப்பிடக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. இனி அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பண்பு தொடர்பாகவும் வரையறுக்கிறத பார்ப்போம். பொருத்தமான தன்மை என்று சொன்னால் தகவல்களை பயன்படுத்தும் தரப்பினர்களின் தீர்மானங்களில் மாற்றம் செய்வதற்குரிய ஆற்றல், தீர்மானங்கள்ல முடிவில் மாற்றங்களை செய்யக்கூடிய ஆற்றல் நிதி கூற்றுகளின் தகவலுக்கு காணப்படுமாயின் அவை பொருத்தமான தன்மை கொண்டதாக காணப்படும். அப்ப தகவலை பயன்படுத்தும் தரப்பினர்களின் தீர்மானங்களில் மாற்றம் செய்வதற்குரிய ஆற்றலான் நிதி கூற்றுகளின் தகவலுக்கு இருக்கிற தகவலுக்கு காணப்படுமாயின் அது பொருத்தமான தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். பொருத்தமான விடயங்களை அது உட்படுத்தி இருக்கும். அப்ப நிதி கூற்றுகள் நடைமுறையான விடயங்கள் உட்படுத்தி இருக்கும். இப்ப ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொள்ளை செய்யும் போது 1 லட்சம் ரூபாய் இருக்கலாம் காணி, தற்போது அந்த காணியின் பெறுமதி 5 வருடங்களுக்கு பின்னர் 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கலாம். அப்ப நடைமுறைக்கு பொருத்தமான விடயங்களை நிதி கூற்றில் உள்ள தகவல்கள் கொண்டிருக்கப்பட வேண்டும். அப்ப ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்வதற்கு அடிப்படை வழங்கும் பண்புகள் யாது என்று கேட்கலாம். வினாவில் கேட்கப்பட கேள்வி.
பொருத்தமான பண்பு. எந்த எண்ணக்கரு மூடுறோம்னா வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு மூடுறோம். வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு என்ன சொல்லணும்னு சொன்னால் சொத்துக்கள் என்ன பெருமையில் பெறப்படுதோ அப்பெருமையை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் பொருத்தமான தகவலை நிதிக்குழு உள்ளடக்கணும். ஏனென்றால் நிதிக்குழு பயன்படுத்த தரப்பினர்கள் பொருத்தமான தீர்மானம் மேற்கொள்ளுக்கு அங்கிருக்கிற விடயங்கள் தீர்மானம் மேற்கொள்ளுக்கு ஏற்ற மாதிரி தகவல் வழங்கப்படல் வேண்டும். ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களின் சந்தை பெறுமதியில் அல்ல நியாயமான பெறுமதியில் மதிப்பிடப்பட வேண்டும். மீள் மதிப்பீட்டு பெறுமதியில் மதிப்பிடப்பட வேண்டும். அப்ப குறிப்பிட ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் தான் பொதுவாக காணின்ற பெறுமதி என்ன சாதாரணமாக விலை கூடிக்கொண்டு போகும். அப்ப காணின்ற பெருமை விலை கூடிக்கொண்டு போகும்போது அடிப்படை வழங்குற பண்பு புதிய பெருமையை கணக்கில் காட்டுறோம் என்றால் இந்த பொருத்தமான தன்மை டிபார்ட்மெண்ட்ல கேட்கப்பட்ட வினா. நிதிக்கூற்றுகளின் தகவல் பொருத்தமான தன்மையை கொண்டிருக்க வேண்டுமாயின் அவை பின்வரும் துணை பண்பை கொண்டிருக்க வேண்டும். இப்படி கேட்கலாம். பொருத்தமான தன்மையின் துணை பண்பினை குறிப்பிடுக. துணை பண்பு சொன்னால் ஒன்று எதிர் கூறக்கூடியதா இருக்கும். எதிர்காலம் சம்பந்தமான விடயங்களை எதிர் கூறக்கூடியதா இருக்கும். இரண்டாவது சான்றுபடுத்தக்கூடியதா இருக்கும். மூன்றாவது அளவிடக்கூடியதா இருக்கணும். மதிப்பிடக்கூடியதா இருக்கணும். வேற சான்றுபடுத்தக்கூடிய தன்மையா இருக்கும். இது பொருத்தமான தன்மை என்ற துணை பண்புகள். அப்ப பொருத்தமான தன்மை என்ன? தகவல்களை பயன்படுத்தும் தரப்பினர்களின் தீர்மானங்களில் மாற்றம் செய்வதற்குரிய ஆற்றல் நிதிக்கூற்றுகளின் தகவல் காணப்பட்டால், அப்ப தீர்மான முடிவெடுக்கிறதுல மாற்றம் இருந்தால், அதில் பொருத்தமான இடத்துல காணின் அமைவிடம் இருந்தால் காணின் பெருமை கூடிக்கொண்டா போகும். அப்ப நிறுவனத்தில் சொத்தின் அளவு கூடும். அது நிறுவனத்தில் அக்கசத்தில் முதலீட்டு ஆகின்ற பெருமதி கூட போகுது. அப்ப அந்த அடிப்படையில் பொருத்தமான தன்மை நிதிக்கூற்றுகளுக்கு பிரதான பண்பா இருக்கு. உண்மையான பிரயத்துவம், இது விசுவாசம் உள்ள பிரயத்துவம், நம்பகத்தன்மை கொண்ட பிரயத்துவம் எல்லாம் கூறப்படும். ஆனா உண்மையான பிரயத்துவம் கடந்த கால பிரச்சனைகள உண்மையான பிரயத்துவம் சொல்லே பிரயோகிக்கப்படுகிறது. அந்த சொல் பிரிவுமே நம்ம பயன்படுத்துவோம். உண்மையான பிரயத்துவம் நிதி அறிக்கைப்படுத்தல் ஊடாக வெளிப்படுத்தப்படும் பொருளாதார நிலைமைகள் உண்மையான அல்ல நம்பகத்தன்மை கொண்டவையாக வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம் உள்ள அல்ல நம்பகத்தன்மை கொண்ட விடயமாக இது காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையான விடயங்களை தான் நிதிக்கூற்றுகள் கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் எதிர்பார்ப்பது நம்பகத்தன்மை. அப்ப நம்பகத்தன்மை மூலம்தான் நிதிக்கூற்றுகளின் உண்மைத்தன்மையும் நியாயத்தன்மையும் நாம் வெளிப்படுத்த முடியும். அப்ப நிதி அறிக்கைப்படுத்தலின் ஊடாக நிதி அறிக்கையை முன்வைக்கும் போது பொருளாதார நிலைமைகள், அங்க இருக்கிற பொருளாதார நிலைமைகள் எல்லாமே வருமானங்கள் செலவினங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரணிகளுமே உண்மைத்தன்மையா இருக்கும், என்ன நம்பகத்தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். அது குறிப்பிடுதான் உண்மையான பிரதிநிதித்துவம். குத்தகையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட ஆதனம் பெறுமற்ற உபகரணத்தினை குத்தகை காலம் வரைக்கும் ஒரு சொத்தாக வெளிப்படுத்துதல். அப்ப குத்தகையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட ஒரு ஆதனம் பெறுமற்ற உபகரணத்தினை குத்தகை காலம் வரைக்கும், ஒரு குத்தகை காலம் வரைக்கும் பொதுவா உரிமை மாற்றாட்டியும் குத்தகை காலம் வரைக்கும் சொத்தா வெளிப்படுத்துக்கு அடிப்படை வழங்கும் பண்பு என்று கேட்டால் அதான் உண்மையான பிரதிநிதித்துவம். இது நீங்க என்ன கேட்டு படிச்சிருப்பீங்க, தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கேட்டு படிச்சிருப்பீங்க. அது என்ன கேட்டு அடிப்படையில் பண்புன்னு கேட்டால் வினாத்தால கேட்கப்பட்ட கேள்வி பண்புன்னு கேட்டால் நீங்க கூறணும் உண்மையான பிரதிநிதித்துவம். நிதிக்கூற்று தகவல்கள் உண்மையான பிரயத்தை கொண்டிருக்க வேண்டுமாய் அவை பின்வரும் துணை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அப்ப பொருத்தமான தன்மைக்கு துணை பண்பு பார்த்த மாதிரி உண்மையான பிரயத்துவத்துக்கும் துணை பண்பு ரெண்டு இருக்கு. ஒன்று பூர்ணத்தன்மை அல்ல முழுமையான தன்மை, பூர்ணத்தன்மையா இருக்கணும் அல்ல முழுமையான தன்மையா கொண்டிருக்கணும். இரண்டாவது நடுநிலைத்தன்மையா இருக்கும். அப்ப பூர்ணத்தன்மையா இருக்கணும், நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா இருக்கும், நடுநிலையா இருக்கும். உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை இருக்குது முக்கியம். ரெண்டு பூர்ணத்தன்மை முழுமையா உள்ளடக்கி இருக்கணும், முழுமையான எல்லா தகவலும் உள்ளடக்கி இருக்கணும். மற்றது நடுநிலையா இருக்கும், நடுநிலைத்தன்மையை பின்பற்றும். அப்ப உண்மையான பிரயத்துவத்துக்கும் பொருத்தமான நன்மைக்கும் கேட்கலாம் கேள்வி ஆதனம் பொறுமற்ற உபகரணங்கள் மீள் மதிப்பீடு செய்யறோம் என்றால் அதுக்கு அடிப்படை வழங்கும் பண்பு பொருத்தமான தன்மை. சந்தை பெருமையை கவனித்துக் கொள்ளும் என்றால் பொருத்தமான தன்மை. சொத்துக்களுக்கு நாங்கள்
குத்தகை அடிப்படை பெற்றுக்கொண்ட சொத்தினை குத்தகை காலம் வரைக்கும் ஒரு நிதிலைமைக்குள்ள ஒரு சொத்தா காட்டுறோம் சொன்னால், சொத்தினை பயன்படுத்தி உரிமையா காட்டுறோம் என்றால் அதுக்கு பண்பு உண்மையான பிரதிநிதித்துவம். இதை கவனிச்சுக்கொள்ளும். அடுத்தது மேம்படுத்தும் பண்பு விரிசையும் பண்புல இருக்கிற ஒவ்வொரு விடயமா பார்ப்போம். ஒப்பிடக்கூடிய தன்மை இது ஏற்கனவே பார்த்ததெல்லாம். ஒப்பிடக்கூடிய தன்மைன்னு சொன்னால் ஒரு வணிக அலகு ஒன்றேன் அல்ல உரிமம் ஒன்றேன் தகவல்கள் அவ்வலகின் கடந்த நிதியாண்டுக்குரிய தகவலுடனும் கடந்த கால நிதியாண்டுக்குரிய தகவலுடனும் அது கடந்த காலத்தோட ஒப்பிடக்கூடிய இருக்கும். கடந்த நிதியாண்டுக்குரிய தகவலுடனும் அந்நிறுவனத்துக்கு சமனான அல்ல அதனை ஒத்த வணிக அலகுகளின் தகவலுடன் ஒப்பிடக்கூடியதாம் தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். அப்ப நிறுவனத்தின் நிதிக்கூற்றுக்கள் இந்த கால நிதிக்கூற்றை கடந்த கால நிதிக்கூற்றை ஒப்பிடக்கூடியதாகவும் நிறுவனத்தை ஒத்த ஏனைய சக நிறுவனங்களின் நிதிக்கூற்றுடன் ஒப்பிடக்கூடியதா இருக்கும். சொத்துக்கள் எப்படி இருந்தது, பொறுப்புகள் எவ்வாறு இருந்தது, வருமானம் எவ்வாறு ஈட்டப்பட்டிருக்கு, செலவினம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கு, உரிமம் எவ்வாறு இருந்தது, இனி எவ்வாறு மாற்றம் அடைஞ்சிருக்கிறது, இது தொடர்பான எல்லா ஒப்பீடையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்தக்கூடிய எண்ணெய் சான்றுபடுத்தக்கூடிய எண்ணெய் உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கணும், சான்றுபடுத்தக்கூடியதா இருக்கும். வணிக அலகொன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் நம்பகமான தகவலின் ஊடாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளவை என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றலை இது போல ஏற்படுத்த வேண்டும் நிதிக்கூற்றுகள். அப்ப வணிக அலகொன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள் நம்பகமான தகவலின் ஊடாக புதிய நம்பகமான தகவலின் ஊடாக அங்கு இருக்கிற தகவல்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாய் உள்ளதுடன் நிதிக்கூற்றுகள் சான்றுகளை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப நிதிக்கூற்றுகள் ஒப்பிடக்கூடியதா இருக்கணும். இரண்டாவது உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுபடுத்தக்கூடிய பண்பாக காணப்பட வேண்டும். காலந்தவறாமை உரிய காலப்போயில உரிய நிதிக்கூற்றை தயாரிக்கும். காலந்தவறாமை நேரந்தவறாமைன்னு சொல்லலாம். தீர்மானம் எடுக்கும் பிரிவினர்கள் நிறுவனத்தில் அக்கறைகளும் தரப்பினை பற்றி பார்த்தோம். அதுல தீர்மானம் எடுக்கும் தரப்பினர்கள் தீர்மானங்களின் தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு பொருத்தமானவாறு உரிய காலத்துக்கும் நேரத்துக்கும் உரிய காலத்துக்கும் இருக்கணும், நேரத்துக்கும் உரிய கால பகுதியா இருக்கணும், அந்த நேரமா இருக்கும், அந்த நேரத்துக்கும் ஏற்றவாறு தகவல்களை வழங்குவதை இது குறிக்கும். அப்ப தீர்மானம் எடுக்கும் பிரிவினர்கள் எதிர்பார்த்தொன்றியம் நிறுவன நிதிக்கூற்றுகள் எப்ப வெளியிடப்படும் என்று அந்த வெளியிடப்படும் நேரத்தில் உரியவாறு தயாரித்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உரிமத்தின் அந்த வணிகத்தின் உரிமத்தின் தகவலை பயன்படுத்தும் பிரிவினருக்கு தேவையான தகவல்களை வகைப்படுத்தி விளக்கமாகவும் சுருக்கமாகவும் காட்டுதல் வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது. விளக்கமாகவும் காட்ட வேண்டும், சுருக்கமாகவும் காட்டும். நிறுவனத்தில் கணக்கிட அறிவு உள்ளாக்க விரும்பியும் கணக்கிட இல்லாக்களும் இருக்கும். அதுக்கு ஏற்றா போன்று நிதிக்கூற்றுகள் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்ப உரிமத்தின் தகவலை பயன்படுத்தும் பிரிவினருக்கு தேவையான தகவல்கள் வகைப்படுத்தி ஆதனம் பொறுமற்ற உபானம் அதுரமான குறிப்பு போட்டு அந்த குறிப்பு தொடர்பான விவரமாக காட்டும். விவரமாக காட்டி சுருக்கமாகவும் காட்டுதல் வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம், முதன்மை பண்பாவும், விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை, காலந்தவறாமை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை முதன விரிசையும் பண்பாவும் கருதப்படும். அப்ப கேள்வி கேட்கலாம், நிதி கணக்கு நிதி அறிக்கை எண்ணெய் சட்டத்தின் அடிப்படையில் தகுதியான பண்புகளில் முதன்மை பண்பு என்ன, விருது செய்யும் பண்பு என்று கேட்கலாம். கேட்கப்பட்ட வினா. கம்பெனி ஒன்று தொடர்பில் பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பேணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் கணக்கீட்டு தகவலின் தர ரீதியான பண்பினை குறிப்பிடுக. அப்ப ஒரு 4 விடயம் கேட்கப்பட்டு சுருக்கமா விடை எழுத இருக்கலாம். அந்த 4 கேள்வி கேட்கப்பட்டு அதுல நீங்க என்ன பண்பு எழுத வேண்டி வரலாம் அப்படி வினா கேட்கப்பட்டிருக்கு. கடந்த கால பரிசு வினாவில் கேட்கப்பட்டிருக்கு. நியாயமான பெறுமதியின் அடிப்படையில் ஆதனம் பெறுமதி உபாதனங்களை மீள்மதிப்பீடு செய்தல். அப்ப நியாயமான பெறுமதியின் அடிப்படையில் நியாயம் சொத்துக்கள் இருக்குல்ல, ஆதனம் பொறிபணம், அது உண்மையான பெறுமதியில நாம் மதிப்பீடு செய்வதற்கு எந்த பண்பு சிறப்பான பொருத்தப்பாடுடையதா இருக்கு, அது பொருத்தமான தன்மையா இருக்கு.
அப்ப ஆதனம் பெறுமற்ற உபகரணங்களை சந்தை பெருமையை நான் கவனித்துக் கொள்றோம் என்றால் அதுக்கு அடிப்படை வழங்கும் பண்பு பொருத்தமான தன்மை. கைத்தொழில் நெறிமுறைகளை கமைய முதல் வழி முறை இது நாங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம் 2 வச்சு பார்ப்போம். LKS 2 முதல் வழி முறையினை பயன்படுத்தி இருப்புக்களினை மதிப்பிடுதல். அப்ப LKS 2 கமைய இருப்புக்களை நாம் மதிப்பிடுறோம் சொன்னால் அந்த ஒரே முறையை பின்பற்றி நாங்கள் இருப்புக்களை மதிப்பிடுறோம் சொன்னால் அது காரணம் ஒப்பிடக்கூடிய அண்மை. அப்ப முதல் வழி முறை என்றுக்கு நிறையளிக்கப்பட சராசரி முறை இருக்கு. ஆனா நாங்க எதை பின்பற்றுவோம் என்றால் முதல் வழிமுறையை பின்பற்றி தொடர்ந்து நாங்க இருப்புக்களை மதிப்பிடுறோம். தொடர்ந்து நிதிக்குள்ளே காணப்பட நிதியான இருப்புக்களை மதிப்பிட்டு கொண்டு போகிறோம் என்றால் அடிப்படை அந்த ஒப்பிடக்கூடிய அண்மை. குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட மோட்டார் வாகனத்தினை ஒரு சொத்து ஒன்றாக நாங்கள் காணுது. அப்ப குத்தகை அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள சொத்தினை அந்த குத்தகை காலம் வரைக்கும் ஒரு சொத்தாக இனம் காண்றோம். அது சொத்தாக இனம் காண்றோம்னு சொன்னால் அது எண்ணக்கரு என்று கேட்டால் தோட்டத்திலுமா கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. அது பண்புல கேட்டால் கவனிச்சுக்கணும். பண்பு கேட்கப்படுதா எண்ணக்கரு கேட்கப்படும் கவனிக்கணும். பண்பு கேட்கப்பட்டால் அது உண்மையான பிரதிநிதித்துவம், நம்பகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம், விசுவாசம் உள்ள பிரதிநிதித்துவம், அதை விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு காலாண்டு முடிவடைந்து ஒரு வாரத்தினுள் இடைக்கால நிதி கூட்டுகளை தயாரித்து வழங்க. ஒவ்வொரு காலாண்டும் 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் இடைக்கால நிதி கூட்டை தயாரித்து வழங்க வேண்டும். அந்த இடைக்கால நிதி கூட்டு தயாரித்து வழங்குறதுக்கு அடிப்படை வழங்குறது காலம் தவறாமல் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலப்பகுதிக்குரிய நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரித்து வழங்குவோம். சரி, நிதி கூட்டுகள் மற்றும் அறிக்கையிடல் அலகு உரிமம் நிறுவனம். அப்ப நிதி கூட்டுகள் தொடர்பான அறிக்கையிடல் அலகு உரிமம் வணிக நிறுவனம். அந்த உரிமம் சொல்றது வணிக நிறுவனம் குறித்து நிற்கு. நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க தேவையான தேர்ந்தெடுக்கும் ஒரு நிறுவனம். அப்ப எந்தெந்த நிறுவனங்கள் நிதி அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கிற நிறுவனம் தான் இந்த அறிக்கையிடல் அலகு அல்ல உரிமம் சொல்லுவோம். அறிக்கையிடல் நிறுவனமானது ஒரு ஒற்றை நிறுவனமா இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியா இருக்கலாம், ஒரு பகுதிக்கு மட்டும் செய்யறதா இருக்கலாம், அதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கொண்டிருக்கலாம். ஒரு அறிக்கை நிறுவனம் கட்டாயமா ஒரு சட்டபூர்வமான நிறுவனம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்ப அறிக்கை நிறுவனம் ஒற்றை நிறுவனமா இருக்கலாம், அல்லது ஒரு பகுதியா இருக்கலாம், அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கொண்டிருக்கலாம். அப்ப பொதுவா அறிக்கை நிறுவனங்கள் நிதி கூறுகளை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் முக்கியமான விடயம் மாற்றத்துக்கு உள்ளான விடயம். எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றத்துக்கு உள்ளான விடயமும் கூட இந்த விடயம்தான். ஏற்கனவே அந்த நோக்கத்தில் வச்சு குறிப்பிட்டேன். இப்போது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவினங்கள், செலவுகள், காசு பாய்ச்சல்கள், உரிமையாண்மையில் ஏற்படும் வேறு மாற்றங்கள். இதுல காசு பாய்ச்சலும் உரிமையாக ஏற்படும் மாற்றங்களும் பின்னர் நாங்கள் படிப்போம். இப்போ நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவுகள், காசு பாய்ச்சல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இதுல நிதிக்கூட்டுகளின் மூலங்கள், நிதிக்கூட்டுகளின் அடிப்படைகள் அல்ல நிதிக்கூட்டுகளின் மாறிலிகள். இது பொதுவாக நீங்கள் பொது பேரிடு கணக்கு என்ற வகைக்கு கேட்கப்பட்ட வினா பின்வரும் விடயங்கள் காணிகற்றம், இயந்திரம், இருப்புக்கள், கடன் கொடுத்தோன், வியாபார சென்மதி, கொடுக்க வேண்டிய செலவினம் பின்வருவற்றில் இந்த கணக்கை சாரும் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு வினாத்தாலும் கேட்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் சொத்துக்கள் தொடர்பாக என்ன வரவிலக்கணம், அது என்ன பண்பு என்ன, பொறுப்புகள் என்ன பொறுப்புகள் என்ன பண்பு என்ன, உரிமையாண்மை என்றால் என்ன, வருமானங்கள் செலவினம் என்றால் என்ன. ரைட், கவனிப்போம். நிதி அறிக்கைகளின் மூலங்களின் வரைவிலக்கணங்கள். அப்ப இதான் முக்கியமான விடயம். 2020ஆம் ஆண்டு வினாத்தாளிலும் இது கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப 2020ஆம் ஆண்டு வினாத்தாள பகுதி ஒன்றுல கேட்கப்பட்ட வினா. ஏற்கனவே அந்த நோக்கத்தில் இருக்கிற தரப்பினர் சொன்னான். 2வது இந்த பண்புகள், சொத்துக்களுக்கு இருக்கின்ற அந்த பண்புகள் கவனிச்சுக்கணும். இது கடந்த காலத்தில்
ஒரு விதமாகவும் 2018 ஆண்டு மார்ச்சில் திருத்தப்பட்டு 1/1/2020 நடைமுறைக்கு வரைக்க அது சரியான விடயமாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப சொத்தில் ஏற்பட மாற்றம், பொறுப்பில் ஏற்பட மாற்றம் கவனத்தில் கொள்ளணும். இந்த முறை சொத்து ஏற்பட பண்பு வந்தபடியால அடுத்த முறை வினாத்தாள் பொறுப்பில் ஏற்பட மாற்றம் கேட்கப்படலாம். கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறானது, கடந்த காலம் எப்பயுமே கடந்த ஆண்டுகளின் பெறுபேறானது அல்லது விளைவாக நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய, அப்ப நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய தற்போதைய சொல்லலாம், நிகழ்கால, நீங்க ஏதாவது ஒரு சொல்ல பாவிக்கலாமா, தற்போதைய பொருளாதார வளம் சொத்தாகும். அப்ப முந்தைய எதிர்கால கடந்த காலத்தில் படிக்க நாங்கள் என்ன படித்தோம் என்றால் கடந்த கால நிகழ்வு பெறுவர் படிச்சினாங்கள், நிறுவனத்தினால் கட்டுப்படுத்துகிற சொல்லும் பார்த்தினாங்கள். ஆனா எதிர்காலத்தில் பொருளாதார நன்மை உட்பாச்சனை பார்த்தினாங்கள், அது நீக்கப்பட்டு இப்பதான் தற்போதைய அல்ல நிகழ்கால பொருளாதாரம். அப்ப எங்களுக்கு இப்பயே தர வேண்டிய ஒரு தரப்பினராக காணப்படுவோம். ஒரு கடன் போட்டுறோம்னா கடன் போட்டு தற்போது கிடைக்க வேண்டிய ஒரு வளம், ஒரு பொருளாதார வளம், நிகழ்காலத்தில் கிடைக்க வேண்டிய பொருளாதாரம். எதிர்கால பொருளாதார நன்மை அந்த சொல் நீக்கப்பட்டு தற்போதைய அல்ல நிகழ்கால பொருளாதார வளம் என்ற புதிய சொல் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி கவனிச்சு விடைய திருத்திக் கொள்ளுங்க. கடந்த கால பரிட்சை வினாங்கள் செய்யும் போது கவனத்தில் எடுத்து கடந்த கால பரிட்சை வினா சொத்தின் பண்பு கேட்கப்பட்டிருக்கு. எண்ணக்கரு வேலை சட்டத்தின் அடிப்படையில் சொத்தின் பண்புகள் சரியான என்று கேட்டு ABCD ஒரு கூச்சுவெளியில கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவை அந்த கடந்த கால பரிட்சை செய்யும் போது இந்த பண்பை மாற்றி அமைச்சு கொள்ளுங்க. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறானது விளைவாக நிறுவனத்தின் கட்டுப்படுத்தக்கூடிய, அப்ப நிறுவனம் சொத்து ஒன்று இருக்குன்னால் அந்த நிறுவனத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கும், கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்கால தற்போதைய பொருளாதார வளம். ரைட், அந்த அடிப்படையில் அதாவது கடந்த கால நிகழ்வின் விளைவாக உரிமம் கட்டுப்படுத்தக்கூடிய, உரிமம் கட்டுப்படுத்தக்கூடிய தற்போதைய பொருளாதார வளம் இதுவாகும், தற்போதைய பொருளாதார வளம் இதுவாகும். ரைட், இது முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்க. இது இப்ப நீங்க 2021 2022 மாணவர்கள் நீங்கள் கேட்கும் போது ஏற்கனவே சொத்தின் பண்பு தொடர்பாக படிச்சிருப்பீங்கள். அந்த படிச்ச பண்பை தேச மாற்றிக்கொள்ளும். அதுக்காகத்தான் பழைய வரையறுக்க நீங்க படிக்க பழைய வரையறுக்கத்தில் என்ன இருந்ததோ அது நீக்கப்பட்டதை சுட்டி காட்டு. எதிர்கால பொருளாதார நன்மைகளின் உட்பாச்சல் அந்த இது நீக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிர்கால பொருளாதார நன்மை உட்பாச்சல் சொல் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இதை இது தொடர்பாக இனி நீங்க கவனத்துல கொள்ள தேவையில்லை, அதான் நீக்கப்படும் சொல்லி. அப்ப நீங்க படிச்சபடியால நீங்க எழுதி வச்சிருப்பீங்க நோட்ஸ், அதை திருத்தி கொள்ளுங்க. அவை எதிர்கால பொருளாதார நன்மை உட்பாச்சல் நீக்கப்பட்டு புதிய வரைவு சேர்க்கப்பட்டது. அப்ப புதிய வரைவின்படி சேர்க்கப்பட்ட என்னன்னு சொன்னால் நிகழ்கால பொருளாதார வளம். நிகழ்காலத்துக்கு இன்னொரு சொல் பாவிக்கலாம், தற்போதைய பொருளாதார வளம். அப்ப தற்போதைய பொருளாதார வளம். சரி, பொருளாதார வளம் பொருளாதார வளம் கதைக்கிறோமே. அப்ப பொருளாதார வளம் என்ன? பொருளாதார வளம் சொன்னால் எக்கனாமிக் ரிசோர்ஸ் சொல்றது பொருளாதார நன்மைகளை, அப்ப எங்களை பொருளாதார நன்மைகளை வணிகத்துக்கு உரிமத்துக்கு பெற்று தரக்கூடிய கொண்ட உரிமையுடைய ஒரு வளம். அப்ப பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் ஆற்றலினை கொண்ட ஒரு உரிமையுடைய ஒரு வளம். அப்ப பொருளாதார வள நன்மைகள் நிறுவனத்துக்கு பெறும், உரிமத்துக்கு பெறும். அந்த ஆற்றலை உருவாக்குன்ற ஆற்றல் இருந்தால், அந்த ஆற்றல் இருந்தால் அந்த உரிமையுடைய தான் சொல்லுவோம், ஒரு வளத்தை தான் சொல்லுவோம், அந்த பொருளாதார வளம்னு சொல்லுவோம். சரி, பொருளாதார பயன்களை இன்னொரு மேல சொல்லலாம். பொருளாதார பயன்களை உருவாக்கும் சாத்தியத்தை கொண்ட ஒரு உரிமையான ஒரு வளம். இது அடுத்த முறை கேட்கலாம். பொருளாதார வளம் என்று கலைக்கிறீர்கள், பொருளாதார இதை குறித்து நிற்கின்றது. அப்ப ஒரு பொருளாதார நன்மை அந்த பொருளாதார பயன்கள் நன்மைகள் ரெண்டும் ஒன்றுதான். பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் சாத்தியத்தை கொண்ட ஒரு உரிமையான ஒரு வளம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையான ஒரு வளம் தான் அந்த பொருளாதார வளம் என்று சுட்டிக்காட்டப்படுது. சொத்தொன்று கொண்டிருக்க வேண்டிய சிறப்பு பண்புகள் முக்கியமான விடயம். சொத்தொன்று கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான பிரதான பண்புகள் என்ன இருக்கு? அப்ப வரைவிலக்கத்தில் பார்த்த விடயம் தான். அப்ப நீங்க வரைவிலக்கத்தில் என்ன விடயம் பார்த்தீங்களோ அந்த விடயம் தான். அப்ப சொத்துக்களுக்கு நீங்க என்ன விலகம் பார்த்தீங்களோ அந்த விடயம் தான் இந்த பண்பெடுப்புல வரப்போகுது. அப்ப நீங்க வரைவிலக்கிற உங்களுக்கு கிளியர்னு சொன்னால் பண்பு சொல்லிக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கடந்த கால நிகழ்வின் பருவர் அங்க இருக்கு,
நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியது அங்க விடியா இருக்கு. வேற தற்போதைய அல்ல நிகழ்கால பொருளாதார வளம். இனி பார்ப்போம். வணிக நிறுவனம் ஒன்றினால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. ஒரு நிறுவனத்தில் ஒரு சொத்து இருக்கு சொன்னால் அது நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியது. நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரம் இருக்கு, நிறுவனத்துக்கு ஒரு மோட்டார் வாகனம் இருக்கு, நிறுவனத்துக்கு ஒரு ஆதனம் இருக்குன்னால் அது நிறுவனத்துக்கு தான் சொத்து. அது நிறுவனம் தான் பயன்படுத்தலாம். வியாபார பெறுமதி இருக்கு, இருப்பு இருக்கு, அது நிறுவனத்துக்கு தான் சொத்து. நிறுவனம் முதலீடு செய்யிருக்கு, அது நிறுவனத்துக்கு தான் சொத்து. நிறுவனம் தான் எப்ப காசு இருக்கிறேன்னு முடிவெடுக்கும். அப்ப நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். சரி, நிகழ்கால பொருளாதார வளம் ஒன்றா இருத்த நிகழ்காலத்தில் முக்கிய மாற்றம் வந்தது. இந்த இடத்துல எதிர்கால பொருளாதாரம் என்று இருந்தது, அதான் நீக்கப்பட்டிருக்கு. நிகழ்கால பொருளாதார வளம். அப்ப கடந்த எதிர்காலத்தில் பொருளாதார உட்பாச்சல் சொல் நீக்கப்பட்டிருக்கு. நிகழ்காலத்திலே அது ஒரு பொருளாதார வளம். அப்ப நிகழ்கால அல்ல தற்போதைய பொருளாதார வளம் ஒன்றா காணப்படுது. கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறு. கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறு. கடந்த கால நிகழ்வின் பெறுபேறு நடவடிக்கை. இந்த நிமிடத்தில் நடந்த ஒரு சொத்துன்னு சொன்னால் அது அடுத்த செகண்ட் இந்த நடந்த நிமிடம் எங்க கடந்த கால நிகழ்வா இருக்கலாம். பொதுவாக அப்படித்தான். இன்றைக்கு நான் ஒரு இறுதி இருப்பு 10,000 கிரியா போல் வாங்கினோம்னு சொன்னால் 10,000 கிரியா போல் வாங்கினாங்க, அது இருப்பா வருது. இந்த நிமிடத்தில் விற்கல, இருப்பா இருக்கு. சரி, அப்ப இந்த 3 பண்பையும் கவனிச்சு கொள்ளுங்க. வணிக நிறுவனம் ஒன்றினால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. நிகழ்கால பொருளாதார வளம் ஒன்றாக காணப்படுது. கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறு. பொறுப்புகள் அடுத்த மாற்றம். இது 2021 வினாத்தால கேட்கப்படலாம். கடந்த கால நிகழின் விளைவாக, இதுவும் அதே தியரி. கடந்த கால நிகழின் விளைவாக பொருளாதார வளம் ஒன்றினை மாற்றுவதற்கான கை மாற்றுவதற்கான. அப்ப இந்த இடத்துல நான் கடந்த பழைய வருகின்ற பார்த்தீங்கன்னா பொருளாதார நன்மைகள் வெளிச்செல்லக்கூடியது. அங்க உட்செல்ல இங்க வெளிச்செல்லக்கூடியது பார்த்தனா அந்த சொல் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அதை திருத்திக் கொள்ளணும். கடந்த கால நிகழின் விளைவாக பொருளாதார வளம் ஒன்றினை மாற்றுவதற்கான கை மாற்றுவதற்கான ஒரு தற்போதைய நிகழ்கால கடப்பாடு. அப்ப தற்போது இருக்கின்ற அல்ல நிகழ்கால கடப்பாடு தான் சொல்லுவோம் பொறுப்புன்னு சொல்லுவோம். அதாவது கடந்த கால நிகழின் விளைவாக பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான உரிமத்தின் தற்கால கடப்பாடு பொறுப்பாகும். தற்காலத்தில் இருக்கிற கடப்பாடு பொறுப்பாகும். அப்ப அந்த அடிப்படையில தற்காலத்தில் செயற்படுகின்ற ஒரு பொறுப்பு தான் அது என்ன தற்கால கடப்பாடு தான் பொறுப்புன்னு சொல்லுவோம். பழைய விரயத்தில் நீக்கப்பட்டது. அப்ப ஏன் அதுக்கு திருப்பி சொல்றேன், இந்த பொறுப்பு தொடர்பான நீங்க படிச்ச விடியா. அப்ப அதை நீங்க நீக்கிக் கொள்ளணும். மாற்றம் இல்ல நோட்ஸ் அப்ப நீங்க நீக்கிக் கொள்ளணும். இந்த சொல் சேர்க்கப்பட்டிருக்கு. இது பழைய விரயத்தை நீக்கப்பட்டது கேள்வி கேட்கப்பட மாட்டாது. நீங்க படிக்க சேர்த்து திருத்திக் கொள்ளணும். அப்ப நீக்கப்பட்டால் எதிர்கால வள வெளிப்பாச்சு என்று கற்றிருப்பீங்க. அந்த சொல் நீக்கப்படுது. அப்ப இந்த சொல் இனி தேவையில்லை எங்களுக்கு. எதிர்கால வள வெளிப்பாச்சு இது விட நீக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன கருவி மாற்றம் என்றால் அந்த தரப்பினரும் மற்றது இந்த சொத்து பொறுப்பில் வரவேற்பு மாற்றம். புதிய வரை சேர்க்கப்பட்டது. அப்ப நீங்க பழசுல இருந்த சொல் நீக்கப்படுதுன்னா புதுசுல கொண்டு வந்திருப்போம் தானே. அந்த விடயம் என்ன? பொருளாதார வளம் ஒன்றினை பரிமாற்றம் அல்ல கைமாற்றம். பொருளாதார வளம் ஒன்றின் என்ன பரிமாற்றம் அல்ல கைமாற்றம். பரிமாற்றம் செய்யறது அல்ல கைமாற்றம் செய்யறது ரெண்டும் ஒரே சொல்லத்தான் குறிச்சு நிற்கும். அப்ப வேற பார்ப்போம். கடந்த கால நிகழின் விளைவாக பொருளாதார வளம் ஒன்றினை மாற்றுவதற்கான அல்ல கைமாற்றுவதற்கான ஒரு தற்போதைய நிகழ்கால கடப்பாடு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பொறுப்பாகும். தற்போதைய அல்ல நிகழ்கால கடப்பாடு தான் சொல்லுவோம் பொறுப்பாகும். அப்ப கடந்த கால நிகழின் விளைவாக பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான சொல்லிக்க பொருளாதார வளம் ஒன்றின் பரிமாற்றம் அல்ல கைமாற்றம் மாற்றுவதற்கான ஒரு கடப்பாடு. ஏற்கனவே படிச்சதுதான். கடந்த ஆண்டுகளின் விளைவு பார்த்தீங்களா, தற்போது நிகழ்கால கடப்பாடு பார்த்தீங்களா. ஆனா பொருளாதார வளம் ஒன்றே மாற்று அந்த சொல் சேர்க்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டது எதிர்கால வள வெளிப்பாய்ச்சல் ஏற்படுத்து நீக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பொறுப்புக்கு இருக்க வேண்டிய என்ன கொண்டிருக்க வேண்டிய சிறப்பு பண்புகள், பொறுப்பு என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்.
பொறுப்புகள் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பு பண்பு. இது முக்கியமான விடயம். கடந்த கால நிகழ்வுகளின் விளைவுகளால் தற்போது இருக்கும் கடப்பாடு. அப்ப கடந்த கடமைக்கு நாங்க பொருளை வாங்கினாங்க, கடமை பொருளை வாங்கினது 10,000 ரூபாய்னால் அந்த பொருள் வாங்கினால் கடன் கொடுத்தல் உருவாகுவேன். அப்ப இந்த நிமிடத்துக்கு முதல் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கடந்த ஆண்டுகள், அதை திருப்பி கொடுக்கணும். வியாபார சென்மதியா உருவாகிக்கிற அதை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒன்று. அப்ப கடந்த ஆண்டுகளின் விளைவுகளால் தற்போது இருக்கின்ற கடப்பாடு. பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான கடப்பாடு. அப்படி கடன் வியாபார சென்மையாக பணத்தினை செலுத்தும் போது வணிக வளத்தினை, அந்த பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான என்ன கடப்பாடு இருக்கு. மூன்றாவது, நிறுவனம் ஒன்றின் நடைமுறையில் காணப்படும் தவிர்க்க முடியாத நிகழ்கால கடப்பாடு. அப்போ 3 விடயம் கடந்த நிகழ்வின் விளைவாக உருவான கடப்பாடாக இருக்கும். 2 பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான கடப்பாடாக இருக்கும். 3வது, நிறுவனம் ஒன்றுக்கு நடைமுறையில் காணப்படும் தவிர்க்க முடியாத கடப்பாடு. நான் பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டேன்னு சொன்னால் அந்த வியாபார சென்மையை காசு கொடுக்கணும், பணத்தினை செலுத்தணும். வளத்தினை செலுத்தாட்டி எதிர்காலத்தில் அந்த வியாபார சென்மதியாளர் என பொருளை தரமாட்டார். பொருளை தராட்டி என்ன விற்கிறதுக்கு உற்பத்தி தடைப்பட்டு விடும். அப்ப வியாபார சென்மதியாளருக்கு உரிய கால போயில் நான் பணத்தினை என்ன செய்யணும், செலுத்தப்பட வேண்டும். பொருளாதார வளத்தினை நான் வெளியேற்றத்தான் வேணும். அப்ப கைமாறு தான் வேணும். அதே மாதிரி வங்கியிலிருந்து வணிகத்தை விஸ்தரிப்பதற்காக கடன் பெற்றுக் கொள்றோம் சொன்னால், விரிவுபடுத்த கடன் பெற்றுக் கொள்றோம் என்றால் அந்த விரிவுபடுத்த பெற்றுக்கொள்ள கடனை வங்கி சொல்லுது ஒவ்வொரு மாதம் கட்டணும், மேல 3 மாதம் கட்டணும் என்றால் அந்த வங்கியின் நிபந்தனைக்கு அமைய உரிய காலப்பயிர் செலுத்தல் வேண்டும். உரிய காலப்பை கட்டி முடிக்கும். கட்டி முடிக்காடி வங்கி எங்களுக்கு எதிர்காலத்தில் வங்கி கடனை நாங்கள் என்ன செய்யலாது, இலகுவா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த உரிய நிபந்தனை பூர்த்தி செய்யறது தான் இந்த விளைவிடயம் முக்கியமானதா இருக்கு. அப்ப சொத்துக்கு என்ன பண்பு காணப்படுதோ அதே மாதிரி பொறுப்புகளுக்குரிய பண்பும் நீ கவனிக்க வேண்டும். அப்ப மாற்றம் சொன்னால் சொத்தின் பிறகு வந்த புதுச்சொல் மாற்றம், பொறுப்புல வந்த புதுச்சொல் மாற்றம். உரிமையாண்மை, இது எல்லா வணிகத்துக்கும் உரிமையாண்மை இருக்கு. தனி வியாபாரத்துக்கு உரிமையாண்மை என்றால் ஆரம்ப மூலத்தோட தேரியலாம் கூட்டப்பட்டு மேலே மூலம் கூட்டப்பட்டு பற்று கழிக்கப்படுவது, எடுப்பனவு பற்று கழிக்கப்படுவது. பங்குடைமைன்னு சொன்னால் பங்காளர் மூலன கணக்கு மீதியோட என்ன அவன் நடைமுறை கணக்கு சில மீனா கூட்டுவோம், வெறா மீனா கழிப்போம். அப்ப பங்குடைமை உரிமை கணக்கு என்னால் பங்காளர் மூலன கணக்கு, பங்காள நடைமுறை கணக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உரிமை மீதின்னு சொன்னால் அந்த கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தோட ஒதுக்கங்களை கூட்டுவோம். அது பின்னர் நீங்க படிப்பீங்க. கூறப்பட்ட சாதாரண பங்கு ஒதுக்கத்தை கூட்டும். ஒதுக்கத்துக்கு என்ன வரும், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருமானம், கைக்கோள் லாபம் அல்ல நிறுத்தி தருமானம் கேட்போம். அப்ப அந்த மீதி கூட்டப்படும். சரி, அந்த அடிப்படையில் லாப நோக்கமற்ற நிறுவனத்தின் உரிமையாண்மை என்றால் 2020ஆம் ஆண்டு வினாத்தால கேட்கப்பட்டிருக்கு, 2018ஆம் ஆண்டு வினாத்தாலும் கேட்கப்பட்டது. உரிமையாண்மை என்றால் கழகத்தின் அந்த நிறுவனத்தின் லாப நோக்கத்தின் திரண்ட நிதி, அதோட விசேட நன்கொடை மீதி, அதோட ஏதாவது நன்கொடை பெற்ற மிகுதி மீதி, அடுத்த ஆயுச்சந்தான மீதி எல்லாம் கூட்டி பெற்றால் அது கழகத்தின் லாப நோக்கமற்ற வணிகத்தின் உரிமை மீதியா இருக்கு. பொதுவாக 4 தான் எங்களை எக்ஸாமுக்கு வாரது. தனி வியாபாரம், பங்குடைமை, கம்பெனி, லாப நோக்கமற்ற வனம். அதே போன்றுதான் வளமையா கணக்கிட அடிப்படை சாம்பாடு சொத்துக்கள் சமன், உரிமையாண்மை சக பொறுப்பு. சக பொறுப்பை நான் இஞ்சால கொண்டு வந்தோம் என்றால் சய பொறுப்பு, சொத்திலிருந்து பொறுப்பை கழித்தால் உரிமையாண்மை பெறப்படும். உரிமையாண்மை பெறணும் சொன்னால் அந்த அடிப்படையில் உரிமையாண்மை என்பது வணிகத்தின் உரிமையாக சொந்தமாக காணப்படுகின்ற சொத்து கண்ட அளவு, உரிமையாக சொந்தமாக காணப்படுகின்ற சொத்து கண்ட அளவு தான் அந்த உரிமையாண்மை. அப்ப இங்க பாருங்க, வணிகத்தின் அனைத்து கடன்களையும் கழித்த பின் சொத்துக்களிலிருந்து எஞ்சி இருக்கும் அக்கறை சொன்னே, சொத்துக்கள்ல எஞ்சி அக்கறை. அப்ப சொத்தை ஈடுபடுத்தினது உரிமையாண்மையும் பெறும், பொறுப்புகளும் பெறும். அந்த பொறுப்பை நீக்கி வந்த பகுதி இருக்கல்லோ அந்த விடயம். அப்ப வணிகத்தின் அனைத்து கடன்களையும் கழித்த பின் சொத்துக்களில் எஞ்சி இருக்கும் அக்கறை, அதாவது சகல பொறுப்புகளையும் கழித்த பின்னர் உரிமைத்தின் சொத்துக்களின் மீது காணப்படும் அக்கறை உரிமையாகும். உரிமைத்தின் சொத்துக்கள் மீது உரிமையாளர் மீது காணப்படும் அக்கறை தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உரிமையாண்மை ஆகும். செயற்திறன்
அது முதலாக பார்த்தினாங்க கேட்டகரி நிதி நிலைமைன்னு பார்த்தினாங்க. அதை பார்த்துருப்பீங்க. நிதி நிலைமை என்று பார்த்தினாங்க. அதுல சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை பார்த்தோம். இனிப்ப சேர்த்துறேன் கேட்டகரி போடப்பட்டிருக்கு. ரைட். ஒன்று வருமானங்கள் மற்ற செலவுகள். வருமானம் சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்க. பொதுவா வரைமுறைப்படுத்திக்க உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்கள் பொதுவா 2 விடயம். ஒன்று வருமானம் ஏற்பட்டா கூடும், உரிமையாளர் மூலமிட்டால மேலே முன்னிட்டா கூடும். உரிமையாளர் அதிகரிக்க விடயம். இதுல உரிமையாளர் மூலமிட தவிர்ந்த உரிமையை கூட்டுற விடயம் வருமானமா இருக்கு. அதே மாதிரி தான் உரிமையை குறைக்கிற விடயம் ஒன்று உரிமையாளர் பற்றுதல் மத செலவினங்களை ஏற்படுதல். அப்ப உரிமையாளர் எடுப்பதை தவிர்ந்தால் அங்க உரிமையை குறைக்குன்னா அது செலவினமா இருக்கு. சரி, இதெல்லாம் சரிபுல கூற்றுவடியில் கேட்கப்பட்ட வினாக்கள் எதிர்காலத்திலும் கேட்கப்படலாம். உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்ந்த சொன்னனே, உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்ந்த இந்த வசனம் முக்கியம். ஏன்னா உரிமையை கூட்டுறவன் 2, அப்ப உரிமையா பங்களிப்பு தவிர்ந்த. அது இல்லாமல் உரிமையாண்மையில் அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்ற அப்ப தவிர்ந்த மற்ற வருமானம் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற சொத்துக்களில் அதிகரிப்பும், சொத்து கூடணும் பொறுப்பு குறையணும். இப்ப நான் 10,000 ரூபாய் வாடகை வருமானம் காசா பெற்றோம் என்றால் காசு என்ற சொத்து கூடும், வருமானம் ஏற்பட உரிமை கூடும், சொத்து அதிகரிக்குது. அது வேற பெற வேண்டி இருந்தாலும் சொத்து கூடும் தான். கடன் கொடுத்தவனுக்கு நான் விரைவா பணத்தினை செலுத்தும் போது பெற்றுக்கொண்ட கழிவு பெற்ற கழிவு ஒரு வருமானம். பெற்ற கழிவு ஒரு வருமானம் என்றால் பொறுப்பை குறைக்கும், உரிமையாண்மையை அதிகரிக்கும். பாருங்க, சொத்தினை அதிகரிப்பும் அல்ல பொறுப்புகளில் குறைவும். சொல்லுங்க ஒரு நீட்டா சொல்லணும். ஒன்று உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையாண்மையில் அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்ற சொத்துக்களில் அதிகரிப்பும் அல்லது பொறுப்புகளில் குறைவும் வருமானமாகும். சரி, அடுத்த செலவுகள் உரிமையாண்மை கொள்ளுதலுக்கான இந்த உரிமை கொள்ளுதலுக்கான பற்றுக்கள், அதான் சொல்ல பயிர்கள் சொல்றோம். உரிமையாண்மை கொள்ளுதலுக்கான பயிர்கள் தவிர்ந்த பற்றுக்கள் தவிர்ந்த எடுப்பனவுகள் தவிர்ந்த எடுப்பனவுகள் தவிர்ந்த அப்ப எடுப்பனவுகள் தவிர்ந்த அல்ல பயிர்கள் தவிர்ந்த உரிமையாண்மையில் குறைவினை ஏற்படுத்துகின்ற உரிமையாண்மையில குறைவினை ஏற்படுத்துகின்ற சொத்துக்களில் குறைவும். அப்ப அங்க சொன்னால் சொத்துக்களில் அதிகரிப்பும் பொறுப்பில் குறையும் சொன்னோம். இங்க சொல்லப்புறம் சொத்துக்களில் குறைவும் பொறுப்புகளில் அதிகரிப்பும் செலவுகளாகும். வாடகைக்கு 5,000 காசு செலுத்தினோம். வாடகை செலவு கொடுக்க காசு சொத்து குறையும். வாடகையோடு செலவினம் உரிமையாண்மை குறைக்கும். அப்ப சொத்தும் குறையுது, உரிமையாண்மையும் குறையும். அடுத்தது கொடுக்க வேண்டிய மின்சார செலவு. கொடுக்க வேண்டிய மின்சார செலவை நான் கொடுக்கணும். அப்ப கொடுக்கணும்னா பொறுப்பு கூடும், உரிமையாண்மை குறையும். அப்ப வருமானத்துக்கு எதிர்மாறு யோசிச்சிங்களா? சரி, வருமானத்துக்கு என்ன சொன்னான்? சொத்து அதிகரிக்கும், பொறுப்பு குறையும். செலவினத்துக்கு சொல்ல பாருங்க, சொத்து குறையுது, காசு கொடுக்க சொத்து குறையும், கொடுக்க வேண்டியனா பொறுப்பு அதிகரிக்கும். அப்ப சொத்து குறையும், பொறுப்பு அதிகரிக்கும். திருப்பி பாப்பம், சேர்த்துறதுல 2 விஷயம் இருக்கு. நிதி பருவரை கணிக்கிறதுக்கு மூலங்கள் 2 இருக்குது. ஒன்று வருமானம், மற்றது செலவுகள். வருமானம் என்றால் உரிமையாளர் பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையாண்மையில் அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்ற சொத்துக்களில் அதிகரிப்பும் அல்லது பொறுப்புகளில் குறைவும் வருமானமா. செலவுகள் சொன்னால் உரிமையாண்மை கொள்வதற்கான பயிர்வுகள் தவிர்ந்த எடுப்பனவுகள் தவிர்ந்த உரிமையாண்மையில் குறைவினை ஏற்படுத்துகின்ற அல்ல சொத்துக்களில் குறைவும் அல்ல பொறுப்புகளில் அதிகரிப்பும் செலவுகளா. சரி, வரைவிலக்கணங்களை ஆதரிக்கும் கருத்துக்கள். அப்ப இதுல வந்த சொற்பிரியங்கள் முக்கியம். பொருளாதார வளம்னு சொன்னால் எதை குறித்து நிற்கும் சொன்னால் சொத்துக்கள். உரிமையாண்மைக்கான கோரல்கள் சொன்னால் பொறுப்பு மற்றும் உரிமையாண்மை. உரிமைக்கான கோரல் வந்து பொறுப்பு இருக்கு மற்றும் உரிமையாண்மை. அடுத்த பொருளாதார வளங்களின் மாற்றங்கள் அந்த மற்றும் உரிமைக்கோரின் நிதியியல் சேர்த்தினை பிரதிபலிப்பது வருமானம், சேர்த்தினை பிரதிபலிப்பது வருமானம் மற்றும் செலவுகள்.
பொருளாதார வளங்களை மற்றும் உரிமை கோரல்களின் பிற மாற்றங்கள் அல்ல ஏனைய மாற்றங்கள் உரிமை கோரலை கொண்டிருப்பதும் இருந்தான பங்களிப்புகள் அல்லது விநியோகம் பங்கு சாயன பங்கு வளங்கள் சாயன பங்கு செலுத்துகிற பங்கு லாபங்கள் அப்படியா தொடர்பான விடயங்கள். நிதிக்கூற்றுகளின் மூலங்களின் அடிப்படைகளை அளவிடல். அப்ப நிதிக்கூற்றுகளின் மூலங்களின் அடிப்படையை அளவிடல் சொன்னால் நிதி அறிக்கை நிதி பெறுமதியை தீர்மானிக்கும் செயற்பாடு அடிப்படை அளவிட என்பது அர்த்தம். 2018ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட வினா. நிதி அறிக்கை வேறுபடுத்தின் அடிப்படையில் நிதி அறிக்கை மூலங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீட்டு அடிப்படையை பின்வருமாறு குறிப்பிடலாம். அப்ப நிதிக்கூறின் மூலங்களின் அடிப்படையை அளவிடுவதற்கு பயன்படுகின்ற அளவீட்டு அடிப்படைகள் பின்வருமாறு இருக்கு. ஒன்று வரலாற்று கிரியா, 2 ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், 2 நிகழ்கால பெறுமதி கரண்ட் வேல்யூ நிகழ்காலத்தில் என்ன பெறுமதி, நடைமுறை கிரியம் நியாயமான மதிப்பு பெறுமதி, பயன்பாட்டின் பெறுமதி அல்ல பூர்த்தி செய்யும் பெறுமதி. பயன்பாட்டின் பெறுமைன்னு சொன்னால் சொத்துக்கள் அளப்பது, பூர்த்தி செய்யும் பெறுமை என்றால் எப்படி பூர்த்தி செய்ய எப்படி பொறுப்புகளை தீர்ப்பு செய்யலாம் அந்த பெறுமதி மதிப்பிடுறது பொறுப்புகள். அப்ப கேட்கலாம் அளவிட்டு அடிப்படை மூலங்கள் அளவிட்டு அடிப்படைகள் ஒன்று வரலாற்று கிரியம் நிகழ்கால பெறுமதி, அந்த நிகழ்கால பெறுமதிக்கு நடைமுறை கிரியம் நியாயமான பெறுமதி, பயன்பாட்டின் பெறுமதி அல்ல பூர்த்தி செய்யும் பெறுமதி. கணக்கீட்டு கருத்துக்கள் மற்றும் மரபுகள் காலப்போக்கில் உருவாகி நவீன கணக்கிய நடைமுறைகளுக்கு அடிப்படையை வழங்குற நவீன புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கணக்கீடுகள் எங்களுக்கு வேலை சட்டம் முக்கியமானதா இருக்கு. நிதி அறிக்கைகளுக்கான கோட்பாட்டின் வேலை சட்டத்தின் அடிப்படையில் நோக்கத்தினை நிதி அறிக்கை நோக்கம் மற்றும் கருத்துக்களை விவரிக்கின்றது. அப்ப நிதி அறிக்கை நோக்கங்கள் கருதுகோளை என்ன செய்து விவரிக்கின்றது. இலங்கை கணக்கீடு நியமம் உண்டு. எண்ணக்கரு வேலை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களால் இந்த எல்கேஎஸ் ஒன்றில் அடுத்ததான் நாங்கள் கற்க இருக்கின்ற விடயம் நிதிக்குள்ளே முன்னிலைப்படுத்தலானது கோட்பாட்டு வேலை சட்டத்தில் உள்ள கொள்கையிலே உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப இதில் இருக்கிற விடயம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். நிதிக்குள்ளே தயாரிக்கும் போதும் பொதுவான தேவைகள் மற்றும் எடுகோள்களை பின்பற்றியே தயாரிக்கப்பட வேண்டும். எடுகோள்கள் கொள்கையை என்ன செய்யணும் பின்பற்றி தான் தயாரிக்கப்பட வேண்டும். நிதி அறிக்கைகளுக்கான கோட்பாட்டு வேலை சட்டமானது அனைத்து எல்கேஎஸ் இலங்கை கணக்கு நியமத்தையும் IFRS ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த என்பதை அடிப்படைக்கான அடித்தளத்தை முன்வைக்கின்றது. எனவே நிதி அறிக்கைகள் எவ்வாறு தயாரிக்கப்படும் என்பதையும் அவற்றில் உள்ள தகவல்களையும் இது தீர்மானிக்கின்றது. இதன் கோட்பாடு ரீதியான வேலை சட்டமானது கட்டமைப்பின் அடித்தளத்தினை வழங்குகின்றது. கட்டமைப்பு நிதிக்குறிகள் எவ்வாறு கட்டமைப்பட வேண்டும் என்பது ஒரு அடித்தளத்தை வழங்குகின்றது. எனவே IASBயும் மற்றும் IFRSம் இந்த கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டவை. அப்ப சர்வதேச கணக்கீடு நியமங்கள் அடிப்படையில் இலங்கையில கணக்கீடு பின்பற்றி கணக்கு செய்வோம். சர்வதேச கணக்கீடு நியமத்தில் எப்படி மாற்றம் வருதோ அதன் அடிப்படையில் இலங்கை கணக்கு நியமங்களையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ரைட், அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு விடயங்கள் அடிப்படையாக தான் நாங்கள் பார்த்தது. எண்ணக்கரு வேலை சட்டம் தொடர்பான விடயங்கள். அந்த எண்ணக்கரு வேலை சட்டத்தில் புதுசாக வந்த மாற்றம் சொன்னால் சொத்துக்கள் பொறுப்புகள் ஏற்பட்ட மாற்றங்களை கவனத்தில் எடுத்தீங்கன்னா சரி. அதை கவனத்தில் எடுத்து அடுத்த காணொளியில் நாங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம் தொடர்பான பின்னணியும் எல்கேஎஸ் ஒன்றும் எல்கேஎஸ் என்னும் தொடர்ந்து வகுப்பில் நாங்கள் கற்போம். அடுத்த காணொளியில் நாங்கள் இதை கவனத்தில் எடுத்து மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.